லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். நம்ம மயிலையில நம்மளோட கபாலீஸ்வரர் கோயிலுக்கு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வருகிறார்கள் என்ற உடனேயே மயிலையே கையிலை என்ற நமது குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதனால மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அவரை வரவேற்க காத்திருக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும், மயிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். மயிலை மக்களுக்கு நிறைய செய்ய காத்திருக்கிறேன். மயிலை நம்ம பார்க்கும்போது நம்ம கோயில் நகரம், அதிகமாக விரிந்த சாலைகள், பங்களாக்கள் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு 60% மக்கள் விளிம்பு நிலை மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு 100 நாள் திட்டம் நான் வச்சிருக்கேன். சிங்கப்பூராக்குவேன்னு சொல்லிட்டு மேயர் காலத்துல இருந்து சொல்லிக் கொண்டிருந்த ஸ்டாலின் இன்னைக்கு சென்னைக்குன்னு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. இது இவ்வளவு நாள் ஆட்சி செஞ்சு சென்னைய மூழ்க விட்டுட்டு, வெள்ளத்துல தவிக்க விட்டுட்டு, குப்பையா எல்லா இடத்துலயும் குவிக்க விட்டுட்டு, இன்னைக்கு சென்னைக்கு அப்படின்னு அறிக்கை விடுறதெல்லாம் ஏமாற்று வேலை. ஆக எல்லாத்துலயும் முதலமைச்சர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்று இன்னைக்கு சென்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டதே, அந்த அறிக்கை வெளியிடுறதுக்கு பதிலாக சென்னையில உள்ள ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ், பக்கிங்ஹாம் கால்வாய், இங்க நிரம்புனா குடிசைகள் எல்லாம் மூழ்கி கொண்டு இருக்கிறது. அடிப்படை வசதி எதுவுமே இல்ல. எங்களை மாதிரி உள்ளவங்க வந்துதான் சென்னையை அடிப்படை வசதியில மேம்படுத்த வேண்டும் என்று இறைவன் பிரார்த்தித்திருக்கிறேன். அமித்ஷா அவர்களுடைய பயணம் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இல்ல, அமித்ஷாவோட பயணம் இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல பெண்களுக்கான இடஒதுக்கீடு திட்டத்தை திமுக காங்கிரஸ் தோற்கடிச்சிருக்கிறாங்க. நான் நேற்று பொதுமக்களோடு உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போது பெண்கள் எல்லாம் ஏன் திமுக காங்கிரஸ் பெண்களுக்கு எதிராக இருக்குதுன்னு அவங்களே குரல் எழுப்பினாங்க. அதனால அமித்ஷா அவர்கள் இன்று பார்லிமெண்ட் முடிச்சிட்டு நேரா வராரு. பெண்களுக்கு எதிரானவர்கள் காங்கிரஸ் திமுக என்பதை பறைசாற்றுவதற்கும் இப்ப நாங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு வேன்ல நிக்கிறதும் 2 பெண் நிர்வாகிகளும் வேட்பாளர்களும் ஒரு ஆண் வேட்பாளர் தான் நிக்கிறோம். ஆனா பெண்களுக்கு இவ்வளவு அங்கீகாரம் கொடுத்து கொண்டிருக்கின்ற நேரத்துல இப்ப எங்களை மாதிரி பெண்கள் மேல சீக்கிரம் வந்துடலாம். விளிம்பு நிலையிலிருந்து ஒருத்தர் அரசியலுக்கு மேல வரணும்னா அதுக்கு பெண்கள் மசோதா தேவை. அதை தோற்கடித்து விட்டு கொண்டாடுகின்ற ஒரு முதலமைச்சரை என்னால பார்க்க முடியல. அதனால சென்னையில திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். சென்னை கோட்டை கோட்டைன்னு சென்னையில திமுக தவிர யாரும் வெற்றி பெற முடியாது சொன்னாங்கல்ல. ஆனா சென்னை அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைச்சிருக்காங்களா? சென்னை அந்த அளவுக்கு மேம்படுத்தி இருக்கிறாங்களா? சென்னையில அந்த அளவிற்கு சாலைகள் சரியா இருக்கா? சாக்கடைகள் ஓடாம இருக்கா? தண்ணி தேங்காம இருக்கா? அதனால இது ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் இன்னைக்கு சென்னைக்கு என தனியா ஒரு 6 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. உலகத்தரம் அளவிற்கு சாலை கொண்டு வருவோம், மழைநீர் வடிகால் பணிகளை 2028ஆம் ஆண்டுக்குள்ள நிறைவேற்றுவோம் அப்படின்னு சென்னைக்குன்னு தனியா ஒரு 6 தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டு இருக்காங்க. இல்ல, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். சென்னைக்கு 6 தேர்தல் அறிக்கை இன்னைக்கு கொடுக்கறது. நீங்க சென்னையை எவ்வளவு நாள் ஆண்டுகிட்டு இருக்கீங்க? மேயர் ஆண்டுட்டு இருக்கீங்க, துணை முதலமைச்சர் ஆண்டுட்டு இருக்கீங்க. ஆக நீங்க இப்படி ஆண்டுகிட்டு இருக்கும் போது இன்னைக்கு சென்னைக்கு அறிக்கை கொடுத்தா புதுசாவா நீங்க ஆட்சிக்கு வரீங்க? ஆக இந்த சென்னை தேர்தல் அறிக்கையே ஏமாற்றுவதற்கு, மக்களை ஏமாற்றுவதற்கு மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை இனிமேல் ஏமாறாது. மக்கள் மாற்றத்தை எதிர்கொள்ள தயாராகிட்டாங்க நினைக்கிறீங்களா? மக்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க? நிச்சயமா மக்கள் ஏமாற்றத்தில் இருந்த மக்கள் மாற்றத்திற்கு தயாராகி இருக்கிறார்கள். சும்மா மத்திய அரசை குறை சொல்றது, சும்மா டீலிமிட்டேஷனை பத்தி சொல்றது, சும்மா என்இபியை பத்தி சொல்றது, அடிப்படை வசதியை பாருங்க. நான் இன்னும் மயிலாப்பூரில் சாலைகள், குறுகலான சாலைகள், நான் ஸ்கூட்டர்ல போனேன், இன்னும் மக்கள் நடந்து கூட போக முடியாத அளவிற்கு அங்க சாலைகள் இருக்கிறது. குடி தண்ணீர் இல்ல, அடிப்பம்புல தான் தண்ணி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 3 தெருக்களில் மின்சாரம் இல்ல. ஆக இதெல்லாம் மயிலை தான் நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால சென்னைக்கு நீங்க தேர்தல் அறிக்கை ஹீரோயின் சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையை மட்டும் நம்பாம உங்க ஆட்சியை நிச்சயமா மக்கள் நம்ப போறதில்ல, உங்க தேர்தல் அறிக்கை மக்கள் நம்ப போறதில்ல. இன்னைக்கு சென்னை ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த இருக்கிறது. மேடம், இறுதியா தமிழ்நாடு முழுவதுமே இந்த விஜய் அலை வீசுதுன்ற ஒரு டாக் இருக்கு. அது மயிலாப்பூர்ல தெரியுதா உங்களுக்கு களத்துல? விஜய் அலையெல்லாம் வீசலப்பா. விஜயோட ரசிகர்கள் வேணா வீசிக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும், மக்கள் எல்லாம் வீசல. மக்களுக்கு நல்லா தெரியும். சென்னை மக்களுக்கும் சரி, தமிழக மக்களுக்கும் சரி, யார் உண்மையிலே ஆட்சியில இருந்து செய்ய முடியும், யார் ஆட்சியில இருந்து செய்ய முடியாதுன்னு தெரியும். உதாரணத்துக்கு நான் சொல்லும் போது சொல்றேன், 24 மணி நேரமும் நான் மக்களுக்கு சேவை செல்றேன். மாசத்துல ஒரு நாள் தான் வர முடியும்னு சொல்றவங்க எல்லாம் விஜய் ரசிகர்கள் எனக்கு பிடிக்கும், நல்ல தம்பிங்க. அதனால நமக்கு ஆதரவு தந்து ஓட்ட பிரியாம வைக்க வேணும்னு நான் கேட்டுக்கொள்றேன். நல்ல நடிகர், தம்பிக்கும் விஜய்க்கும் நல்ல நடிகர். ஆனா தம்பிங்க எல்லாம் ஓட்ட பிரிக்காம
திமுக எதிர்ப்பை நீங்க ரொம்ப தீவிரமா இருங்க. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற வைங்கப்பா தம்பிங்களான்னு நான் கேட்டுக்கிறேன். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.